தொடர்ந்தெரிச்சியாய் சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னுடைய இருதயத்தில் தந்த பாரத்தின்படியே உங்களுக்கு சபைக்கு நான் அடுத்தடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாம் சில வாரங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானம் பண்ணினோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நம்முடைய செயல்பாடுகளில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். ஆகவே நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இவைகளை சார்ந்தான் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அடிப்படையாய் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நிச்சயம் தியானித்தோம். 2 சாட்சிகள் வேண்டும் என்று சொன்னோம். தேவன் நம்முடைய சாட்சியாய் இருக்கிறார். அதே போல நம்மை சார்ந்தவர்களும், பெற்றோருக்கு பிள்ளைகளோ இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களோ கணவனுக்கு மனைவியோ நினைச்ச வேண்டும், சாட்சி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அப்படியாய் பரிசுத்ததான் சாட்சி கொடுத்தாலும் கூட அவர் என்னோடு கூட 3.5 வருஷம் இருந்த நீங்கள் சாட்சிகள் என்று செய்தார். அவர் சொன்னார். நாம் கடந்த வாரத்தில் கூட வீடு வாசல் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் எதை உண்டு பண்ணுகிறார்? குடும்பத்தை உண்டு பண்ணுகிறார் என்று செய்தோம், தியானித்தோம். வீடு வாசலை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுகிற அந்த ஆங்கிலத்தின் தமிழாக்கம், அவர் தமிழின் ஆங்கில மொழியிலே அது ஃபேமிலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பங்களை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். அந்த குடும்பங்கள் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ரிபல்லியஸாக எதிர்த்து நிற்கிறவர்களோ தேவன் சொல்கிற அந்த திராட்சை தோட்டத்தின் அனுபவத்தை பெற முடியாது. அவர்கள் வனாந்தர மார்க்கத்துமாக நினைச்சுவார்கள், அலைவார்கள் என்கிறதெல்லாம் நான் தொடர்ந்துச்சியாய் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் உண்மையாய் இவைகளை கருத்தில் கொண்டு இவைகளை பின்பற்றுவதற்கு பிரயாசம் எடுத்திருக்கிறீர்கள், இல்லை என்ற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கும் உங்களுக்கு தான் அந்த நிச்சயம் தெரியும். இயேசுவும் தாம் வாழ்ந்த காலங்களிலே அவர் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் சென்றாரோ அந்த ஊர்களிலெல்லாம் அவர் செய்தார். அந்த வார்த்தைகளை அவர் கொண்டு வந்தார். ஆனால் சில ஊர்களிலே போகும்போது அவர் சொன்னார், பெத்சாயிதாவே, கோரோசேன, உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் சோதோமும் குமாராவுக்கும் சொல்லப்பட்டிருந்தால் என்ன செய்யிருக்கும்? அது மனம் திரும்பிக்கும் சொன்னார். அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை பாருங்க. மத்தேயு 11ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டெடுத்து சாம்பலிலே உட்கார்ந்து மனந்திருப்பு இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுமாயிருக்கும். வானபை பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுமாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொன்னார். இந்த வசனங்களுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனங்களுடைய அர்த்தம், ஆண்டவர் பிரயாசப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்தும் அவர்கள் நினைச்சவில்லை, மனம் திரும்பவில்லை. அப்போதான் சொன்னார்,
உங்களுக்கு சொல்லியிருக்கதை காட்டிலும் நான் இந்த ஊருக்கெல்லாம் சொல்லியிருந்தால் அவர்கள் நேசிப்பார்கள், மனம் திரும்பிப்பார்கள். இன்றைக்கும் சபையில, நம்முடைய சபையில தேவனுடைய வார்த்தைகளை நாம் வார வாரம் கேட்கிறோம். கான்ஃபரன்ஸ் மேலே கான்ஃபரன்ஸ் கேட்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பல சபைகளிலிருந்து வந்து நமக்கு நினைக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். இவைகள் எல்லாம் ஒருவேளை இன்னொரு சபையில் உள்ள ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் ஒருவேளை அவர்கள் தீவிரமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைச்சிருக்க முடியும், கேட்டிருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு நாம் நினைச்சு விடக்கூடாது, வைத்து விடக்கூடாது. அநேக நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை அற்பமா எண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அப்படிலாம் அசட்டை பண்ணல, நான் அற்பமா எண்ணவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு அக்கறை கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிய பழகி இருக்கிறோம், இல்லையென்றால் அதற்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம், அதற்காக போராடி இருக்கிறோம், அதற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய ரியாக்ஷன் இருந்திருக்குது என்பதை சொல்லலாம், நம்முடைய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு என்று சொல்லலாம். ஆனால் இவைகள் எல்லாமே நான் செய்யாமல் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மதிக்கிறேன், நான் அதை அலட்சியம் பண்ணவில்லை என்று சொல்வதெல்லாம் அபத்தம். அவ்வளவுதான். நாமே நாம் நினைச்சிடும், ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை மதிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் நினைச்சிருக்க வேண்டும், பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மாறி இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறி இருக்க வேண்டும், நம்முடைய சபையின் வாழ்க்கையை நினைச்சிருக்க வேண்டும், மாறி இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் மாறாமல் அப்படியே தொடர்ந்தெழுச்சியாய் இருக்கும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்ல முடியாது. நாமே ஏமாற்றுகிறவர்களா இருப்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லாமல் இன்னும் நம்மில் அநேகருக்கு தேவன் இரக்கம் பாராட்டி தேவனுடைய வார்த்தைகளை கிருபையாய் மேற்கொண்டும் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை சிட்சிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாக அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். இந்த நாளிலும் நான் தெரிந்து கொண்ட ஒரு பகுதி என்னவென்றால், உபாகமம் புத்தகத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் புத்தகத்தை நாம் அநேகர் ஒருவேளை படித்திருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உபாகமம் புத்தகம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். நான் சில இடங்களிலே ஆதிகாமத்திலே 1 முதல் 12 அதிகாரத்துக்குள்ளே வாழ்க்கையின் அத்தனை தேவைகளும் அவர்களுடைய தீர்வுகளும் அடங்கியிருக்கிறது என்று நான் நிச்சயிக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன். 12 அதிகாரத்துக்குள்ளே அது இருக்கிறது. அதே போலத்தான் உபாகமம் என்கிற ஒரு புத்தகம் மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம். நம்மில் அநேகர் வேதத்தை கருத்தாய் வாசிக்கிறோமா இல்லையா என்பதே எனக்கு தெரியவில்லை. நம்மில் அநேகர் நம் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் வாசிக்கிறோமா இல்லையா என்பதே தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கிறது. நம்முடைய சபையில தினமும் ஒரு அதிகாரமாவது வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய சகோதர சகோதரிகள் வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதும் எனக்கு நிச்சயவில்லை, தெரியவில்லை. ஆனால் நான் ஆணித்தரமாய் எங்களுடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரும் தினம் ஒரு அதிகாரமாவது வாசிக்கிறார்கள் என்று என்னால் நினைச்ச முடியாது, கூற முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒருவேளை சடங்காச்சாரமாக நான் ஒவ்வொரு அதிகாரமாக எப்படியாவது வாசித்து விடுகிறேன் என்கிற ஒன்றை நான் சொல்லவில்லை. ஆனால் அனைதினமும் தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க பிரயாசப்படுகிறேன். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் நினைச்சுக்கிறேன், நான் வாசிக்கிறேன் என்கிற அனுபவமே இல்லாமல் நாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் நிச்சயம் நாம் இருக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் சென்று அவரை தரிசித்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பழக்கம் இல்லாமலேயே நாம் சபையிலே வாரம் வரவும் நிச்சயம் முடியும். ஆனால் நான் பயப்படுகிற ஒன்று,
என்னவென்றால், சபையிலே அநேகர் அனுதினமும் ஜெபிக்காமலும் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் வாசிக்காமலும் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல முடியும். அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாய் அவர்கள் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய வார்த்தையும் மன்னிக்கிறார்கள், அலட்சியம் பண்ணுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சபைக்கு ஆராதனைக்கு வார வாரம் வருவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை நீங்க ஏற்படுத்தாவிட்டால், தேவன் என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் அறிவதற்கு பிரயாசப்படாவிட்டால், நான் செய்கிற மற்ற செய்கள் எல்லாமே அபத்தமாய்த்தான் நிச்சயம் இருக்கும். ஒருவேளை நம்முடைய காதுகளுக்கு இது கசப்பாக இருக்கலாம், வார வாரம் இதை கேட்பது. ஆனால் ஒரு குகையிலே அவர்கள் தோண்டிக் கொண்டே போவார்கள். எதுவரைக்கும் தோண்டிக் கொண்டு போவார்கள்? வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் தோண்டிக் கொண்டே போவார்கள். To see the light at the end of the tunnel. அந்த குகையை தோண்டி எது வரைக்கும் முயற்சிப்பார்கள் என்றால், அந்த வெளிச்சம் நினைச்ச வேண்டும் தெரிகிற வரைக்கும். அதே போல சபையில தேவன் எது வரைக்கும் அதையே திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருப்பார் என்றால், அது எதற்காக பேசப்படுகிறதோ அது நிறைவேறும் வரைக்கும் அந்த வார்த்தைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ சொல்லுவாங்க பவுல், அவர் எழுதும்போது, நான் மரிக்கும் மட்டும் நான் இதை நினைச்சுவேன் சொல்லுவேன், நான் மரித்த பின்பும் உங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் பேசிக்கொண்டே இருந்தார் என்று நினைவூட்டும் அளவுக்கும் நான் நிச்சயவேன் பேசுவேன் என்று சொல்லி அப்போ பவுல் நினைச்சுகிறார் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் நாம் அறிய பிரயாசப்படாவிட்டால், தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை நாம் புதுப்பிக்காவிட்டால், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சூனியமாகத்தான் போய்கொண்டே நிச்சயம் இருக்கும். உபாகமம் புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், நீங்கள் அதை படித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். மோசே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார் உபாகமம். உபாகமம் எப்போ எந்த ஒரு கட்டாயத்தில் அவர் எழுதுகிறார் என்றால், 40 வருஷமாய் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்தரத்தில் எல்லாம் போய் அவர் முடிந்து ஒரு சந்ததி அழிந்து கொண்டு அடுத்த சந்ததி வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு சமயம், இவர்கள் எங்கே நெருங்கிவிட்டார்கள் என்றால் கானானை நெருங்கிவிட்டார்கள். 38 ஆண்டுகளாக அவர்கள் பிரயாசப்பட்டு வந்து விட்டார்கள். இப்போ மோவாப் என்கிற ஒரு இடம் வரைக்கும் வந்தாயிற்று. இன்னும் கொஞ்ச தூரம்தான் இது வந்துவிடும், கானான் வந்துவிடும். அந்த கானான் வந்துவிட்டது என்று எட்டி பார்க்க மோசே முயலும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார்? நீ அதை நிச்சய முடியாது, அதுக்குள் பிரவேசிக்க முடியாது. யார் நிமித்தம் அதுக்குள் பிரவேசிக்க முடியாது தெரியுமா? ஜனங்கள் நிமித்தம் யாரும் பிரவேசிக்க முடியவில்லை, அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசே தன்னுடைய ஜனங்களை பற்றி கவலைப்பட்டு, அவருடைய வாழ்க்கையின் இந்த கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆத்தும பாரத் நிமித்தம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின கடைசி சொற்பொழிவு என்று சொல்லலாம். அதுதான் உபாகமம். உபாகமம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரத்துக்குள்ளாக எவ்வளவு காலம் இருக்கிறது என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தான் நிச்சயம் இருக்கும். 2 மாதங்களுக்குள்ளாக அந்த உபாகமத்தை முடிவு பெற்றுகிறது. நீங்கள் முதல் அதிகாரத்திலிருந்து அநேக அதிகாரங்கள் மோசே அவர் செய்து கொண்டே இருப்பார், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். இல்லை என்றால் அவர்களை நினைப்பிட்டு கொண்டே இருக்கிறவர்கள் தான் நடந்து கொண்டே இருக்கும். அந்த முடிவிலே மோசேயுடைய மரணம், அந்த மரணத்துக்கு முன்பு ஒரு 10 நாட்கள் யாரு டேக் ஓவர் பண்ணுகிறார்? யோசுவா அதை என்ன செய்கிறார்? அந்த தலைமைத்துவம் எடுக்கிறார். ஆகவே இந்த காலங்களுக்குள்ளாக மொத்தம் எவ்வளவு நாட்கள் இந்த உபாகமம் இருக்கிறது என்றால் 60 நாட்கள் தான் வரும். 2 மாதங்கள் தான் நினைச்சுக்கிறது வருகிறது. எந்த கட்டத்திலே அவர்
இந்த உமாகமத்துக்கு எழுதுகிறார் என்றால், இப்பொழுது இருக்கிற ஜனங்கள், இப்பொழுது இருக்கிற சந்ததி, இவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். ஆனால் இந்த சந்ததி எகிப்து நாட்டின் அகோரத்தையோ செங்கடலை தேவன் பிளந்து கொண்டு வந்ததையோ என்ன செய்யவில்லை, இவர்கள் பார்க்கவில்லை. இவர்கள் எல்லாருமே வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் எங்கே போக போகிறார்கள்? கானானுக்குள்ளே போக போகிறார்கள். அதுவரைக்கும் அற்புதங்களை, அடையாளங்களை, தேவன் பார்வோனிடத்திலிருந்து விடுவித்த தேவனுடைய மகத்துவமான செய்கைகளை, எகிப்தின் அடிமைத்தனத்தை, இவைகளெல்லாம் கண்ட ஜனங்கள் எல்லாருமே விசுவாசிக்காதபடியினாலே எதிலே பாழாய் போனார்கள். வனாந்தரத்திலே அவர்கள் மடிந்தார்கள். அவர்கள் யாருமே எங்கே பிரவேசிக்க முடியவில்லை? கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்கள் எல்லாருமே வனாந்தரத்திலே மடிந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு சமயத்திலே இன்னும் கொஞ்ச நாள் தான் இவர்கள் எல்லாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகின்ற சூழ்நிலையை மோசே அறிந்து, தானும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்து ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நாம் எப்படி எல்லாம் வந்தோம், எப்படின்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி என்ன செய்கிறார்? நினைப்பூட்டுகிறார். அவருக்கு என்ன பயம் என்றால், இந்த தேவனுடைய மகத்துவங்களை காணாத இந்த இளைய சந்ததி, இவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த கானானில் உள்ள தெய்வங்களை இவர்கள் பின்பற்றி என்ன செய்து விடக்கூடாது, போய்விடக்கூடாது. அவர்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. கானானியர்கள், அங்கே கானானிய ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் பார்த்து அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றி போய்விடக்கூடாது. இந்த மகத்துவங்களை அறியாத இந்த புதிய சந்ததி போய்விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்? அவர் பாரப்படுகிறார். இரண்டாவது, இதுவரைக்கும் 40 ஆண்டுகளாக நடத்தி வந்த மோசே இப்பொழுது என்ன செய்கிறார்? மரிக்கப் போகிறார். அடுத்தாப்புல யோசுவா அவைகளை நடத்த வேண்டும். யோசுவா அவர்களை நடத்த வேண்டும். அப்போ இந்த யோசுவாவின் தலைமையை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆதங்கப்பட்டு மோசே என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார் இந்த உபாகம புத்தகத்தில். சரி, அப்படி விசேஷமாய் அந்த உபாகமத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும்? ஏன் படிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது தீர்க்க தரிசனம் சொன்னதே யார்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ளே எழும்புவார், நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யார்? இந்த மோசே தான். அந்த இடத்தை எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். அதை அப்போஸ்தலர்களும் அவர்கள் நினைப்பூட்டுவார்கள். மோசேயும் அதை அவர் சொல்கிறார். உபாகமம் 18வது அதிகாரம், உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இயேசு எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பாக வரிச்சுகிறார். அவர் வரப்போகிறார். 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக யார் வரப்போகிறார்? மேசியா வரப்போகிறார். மோசே வாழ்ந்த காலமெல்லாம் 1400 கிறிஸ்துவுக்கு முன்பாக 1400 ஆண்டுகள். 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி எப்பொழுதே சொல்கிறார். அவர் தான் வாழ்ந்த காலத்திலேயே அவர் நிச்சயிறார் சொல்கிறார். அதே வார்த்தையை இயேசுவும் அவர் தன்னுடைய ஊழிய காலத்திலே சொல்வார். நீங்கள் மோசேயை விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னையும் நினைச்சுவீர்கள், விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே என்று யார் சொல்கிறார்? இயேசு சொல்கிறார். அவர் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே, அவருடைய வார்த்தையில் விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னுடைய வார்த்தையிலும் நினைச்சுவீர்கள், விசுவாசிப்பீர்கள். இயேசுவிடத்தில் பேசின 2 தீர்க்கதரிசிகள் உண்டு மறுரூப மலையிலே. அந்த 2 பழைய ஏற்பட்ட தீர்க்கதரிசிகளை குறித்து தான் ஆண்டவரும் நிச்சயவர் அவர் மேற்கொண்டு போசுகிறார்.
வருகிறவனாகிய அந்த எலியா இவன்தான் என்று யாரை குறித்து சொல்வார்? யோவான் ஸ்நானனை குறித்து. ஏனென்றால் இயேசு வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணது அந்த தீர்க்கதரிசி யாரை போல உள்ள தீர்க்கதரிசியா? எலியாவை போல உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அந்த எலியாவும் இந்த மோசேயும் தான் ஆண்டவரோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மறுரூப மலையில பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் இவைகளை எதுக்காக சொல்கிறேன் என்றால், இயேசு எங்கே இருந்து தம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலனை பெற்றுக் கொண்டார்? அவர் எங்கே அவர் படித்தார்? அவர் தன்னுடைய வாழ்க்கை சோதனைக்கு சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் தேவனுடைய வார்த்தைகளை இவர் குறித்தார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவர் ஜெயித்தார் என்று நாம் நினைக்கிறோம். அவர் பார்க்கிறோம். அவர் எங்கே இருந்து அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்? இந்த உபாகமத்திலிருந்து தான் நிச்சயம் பெற்றுக்கொண்டார். இந்த உபாகமத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவரது பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அது எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமத்தில் எடுத்து பாருங்கள், 8வது அதிகாரம் 3வது வசனம். 2வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அந்த வசனத்தை பாருங்கள். மோசே அவர்களோடு பேசும்போது சொல்கிறார், இந்த 40 வருஷமும் உன்னை நடத்தி வந்தாரே, அவர் நடத்தி வரும் பொழுதெல்லாம் அவர் எதை அவர் நமக்கு காண்பிக்கிறார்? நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? நடத்துகிறார். 40 வருஷம் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார்? அவருடைய இருதயத்தில் உள்ளதை அவர்கள் அறியும்படிக்கு 40 வருஷம் நினைச்சார், நடத்தினார். நினைத்தால் அவர்கள் சுலபமான வழியிலே அவர்கள் நினைச்சிருப்பார்கள், அவர்கள் சென்றிருப்பார்கள் கானானுக்கு. ஆனால் இப்படி கானான் போக வேண்டிய வழி வேண்டாம், அவர்கள் இப்படி சுத்தி என்ன செய்கிறார்கள்? செல்கிறார்கள். ஏன் தேவன் அவர்கள் நடத்தினார் தெரியுமா? அவர்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயவில்லை, நம்பவில்லை. தேவன் தங்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்வார் என்று அவர்கள் நிச்சயவில்லை, நம்பவில்லை. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் அலைந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய இருதயத்தில் உள்ளதை அவர்கள் அறியும்படிக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் நினைச்சார், அவர்களை நடத்தினார். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாவுக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி வந்த பாதையிலெல்லாம், அவர் நடத்தின விதமெல்லாம் அவர்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் அவர்களை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறவன் அல்ல, அவன் தேவனுடைய வாயினால் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நிச்சயமான் பிழைப்பான் என்பதை நிரூபிப்பதற்காகவே 40 வருஷ காலம் அவர்களை வனாந்தரத்தில் நினைத்தார், அவர் நடத்தினார். இன்றைக்கும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்திலே நீ நினைச்சுவாய், பிழைப்பாய். ஜனங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? நமக்கு பணம் இருந்தால் தான் நம்ம நினைச்ச முடியும், பிழைக்க முடியும். நமக்கு ஆள் பலம் இருந்தால் தான் பிழைக்க முடியும். நமக்கென்று ஒரு சமுதாயம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் என்றெல்லாம் ஜனங்கள் முழு உலகமும் நினைச்சது, அதை விசுவாசிக்கிறது. நமக்கென்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், நமக்கு சொத்து சுகம் இருக்க வேண்டும், நமக்கு பணம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவரும் நம்மை மதிக்க மாட்டார்கள்.
என்று முழு உலகமும் நம்புகிறது. ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வனாந்தர மார்க்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பலவித சோதனைகள் எல்லாம் நடத்தி செல்கிறார். எதற்காக? நாம் எதை கற்றுக்கொள்ளும்படியாக? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயினாலும் தேவனுடைய மனுஷன் நினைச்சுவான், பிழைப்பான் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாகவே. ஏன் தேவன் நமக்கு ஒரு சோதனை உண்டாக்குகிறார், ஒரு வியாதி உண்டாக்குறார்? தேவன் நமக்கு ஒன்றை என்ன செய்கிறார்? நம்மை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுப்பதற்காகவே 40 வருஷ கால வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை. இன்றைக்கும் அநேகம் நினைக்கிறோம், ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் இதை செய்கிறார்? நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நமக்கு காட்டும்படியாக தேவன் அநேக நேரம் என்ன செய்கிறார்? அநேக சோதனை வழியாக நம்மை நடத்துகிறார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஏன் கொண்டு நிறுத்துகிறார்? ஜனங்கள் எல்லாரும் கைவிட்டால் நான் உன்னை கைவிடேன் என்பது உனக்கு சொல்லுவதற்காக. ஏன் ஒரு பண கஷ்டத்திலே கொண்டு நிறுத்துகிறார்? பணத்தினால் மாத்திரம் நீ பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் நீ பிழைக்க முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது சாத்தானை ஜெயிப்பதற்கு இந்த வசனத்தை தான் செய்கிறார். அவர் மேற்கோள் காட்டுகிறார். அதெல்லாம் எங்கே இருக்கிறது? அடுத்த வசனத்தை பாருங்கள். 5வது 6வது வசனம். பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய ஒப்புரையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கு என்று சொன்னான். அதற்கு இயேசு, பிசாசு கோட் பண்ணதும் இங்கதான் இருக்கு, அதுவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நினைச்சான். அவன் கோட் பண்ணுகிறான், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாக என்று எழுதியிருக்கிறதே, அது எங்கே இருந்து ஆண்டவர் கற்றுக்கொண்டார்? உபாகமத்தில் தான் அது இருக்கிறது. உபாகமம் 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 13வது 16வது வசனம் பாருங்கள். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இது மோசே ஜனங்களுக்கு நினைப்பூட்டும் போது இதை சொல்கிறார். நீ மாசாவிலே செய்தது போல உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார். அதை யார் படித்திருந்தார்? இயேசு படித்திருந்தார். இந்த உபாகமத்தை அவர் படித்திருந்தார். அதனாலே அவர் பிசாசை ஜெயிக்க இருக்கதை என்ன செய்தார்? பயன்படுத்துகிறார். சோதிக்கப்படுகிற வேளையில அதை என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இப்பொழுது நான் நடைமுறையாய் பிராக்டிக்கலாக நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். தயவுசெய்து சகோதரிகள் எல்லாரும் நேராய் பார்த்துக் கொள்ளுங்கள். 12 வயதிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார். அப்பொழுது வேதபாரகர், பரிசேயர், ஞானவான்கள் எல்லாரும் சேர்ந்து அவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் இயேசு என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரியா? அப்போ 12 வயதுக்குள்ளாக இயேசு தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார்? அவர் படித்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இப்போ 12 வயதுக்குள்ளாக இயேசு அந்த வார்த்தைகளை படித்திருக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளை யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்? யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்? அவருடைய வீட்டிலே சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவருடைய தகப்பன் இறந்து விட்டார் என்றும் நிச்சயம் நமக்கு தெரியும். அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பார். ஒருவேளை அவருடைய தகப்பன் அவரோடு கூட இருந்து சொல்லிக் கொடுத்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக மரியாள் அதை நினைச்சிருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும். மரியாள் அதை சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் மரியாள் எதை வாசித்தாள் என்றால் உபாகமத்தை நிச்சயிப்பாள், அவள் வாசித்திருப்பாள். உபாகம புத்தகத்தில் அவள் எதை வாசித்திருப்பாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6வது அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி
அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இதை யார் வாசித்திருப்பா? மரியாள் நினைச்சிருக்க வேண்டும், அது வாசித்திருக்க வேண்டும். என்றால் யோசேப்பு வாசித்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் இயேசுவை கூட்டி கொண்டு வந்து அப்படியே உட்கார வைத்து அவர்கள் எதை போதித்திருப்பார்கள்? கருத்தாய் உபாகமத்தில் உள்ள தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்கள் நினைச்சிருப்பாள், போதித்திருப்பாள். ஆகவேதான் இயேசு அவர் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்தார்? அவர் கற்றுக்கொண்டார். இப்போ 12 வயசுக்குள்ள இருக்கிற யாராவது பையங்க கையெழுத்துப்போம். 12 வயசு 10 வயசு இங்கே பிள்ளைகள் யாரு? 12 வயசு யாரு இருக்கா? 11 வயசு நல்ல பிள்ளைகள் அவர்கள் கை வைக்கிறார்கள். சரி, இப்போ இந்த பிள்ளைகள்ட்டையும் இந்த பையங்க தம்பிமாட்டையும் கேட்கணும், உங்க அம்மா அப்பா தேவனுடைய பிள்ளைகள் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவர்கள் பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்போம். அவன் என்ன பதில் சொல்லணும்? என்ன சொல்லுவார்கள்? ஆம் என்று நிச்சயவார்கள் சொல்லுவார்கள். அந்த கிளாடிஸ் இருக்கிறா, நிச்சயமா சொல்லுவாள் என்று நம்புகிறேன். ஆனால் இப்போ அவரிடத்துல என்ன கேட்க வேண்டும் என்றால், உங்க அப்பா அம்மா உன்னை கூட்டி வைத்து கொண்டு வந்து உனக்கு தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் போதித்தார்களா அப்படின்னு நினைச்சணும், கேட்கணும். அவங்க மட்டும் இல்லை, கிளாடிஸ் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் 10 வயது 12 வயது பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நாம் அவருடைய பெற்றோர்கள் எல்லாரும் நாம் நினைச்சிடும் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தை கருத்தாய் அதை போதிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு நாம் கூப்பிட்டு, இப்ப நான் கெட்டகுமாரன் கதையும் இல்லை என்றால், கெட்டகுமாரன் கதை இல்லை, அது நல்ல குமாரன் கதை. அந்த கதையிலிருந்து தேவன் நடத்தி வந்த அத்தனை தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறுல நீ படிச்சிருக்கிறையா? இல்லைன்னா உனக்கு தேவனுடைய வார்த்தையில எப்போவாதாவது உட்கார வைத்து உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்களா என்று நினைச்ச வேண்டும், கேட்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன செய்யும் தெரியும், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் இல்லையா, கருத்தாய் நான் போதிக்கிறோமா இல்லையா. நான் ஒருவேளை நான் என்பதை சொல்வது மூலம் நம்மை குற்றப்படுவதற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மதித்து அவைகளை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களா இருந்தால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்வோம்? முதலாவது படிப்போம். மரியாள் படித்திருக்காவிட்டால் எப்படி இயேசுவுக்கு சொல்லியிருக்க முடியும்? இயேசுவுக்கு தெரியாவிட்டால் எப்படி சோதனையிலே அவர் ஜெயித்திருப்பார்? இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் எப்படி சோதனையில் ஜெயிப்பார்கள்? மோசே இதைத்தான் நினைச்சார், அவர் பாரப்படுகிறார். உபாகமம் எழுதுறதுக்கு அவர் காரணம் என்ன? இன்னொரு ஜெனரேஷன் தேவனுடைய மகத்துவங்களை, செங்கடலை பிழைந்து தேவன் கொண்டு வந்ததை அறியாத இன்னொரு ஜெனரேஷன் வருகிறது. அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்து ஆசீர்வாதத்தை பங்கெடுக்கும் பொழுது அவர்கள் கானானிய தெய்வங்களை பின்பற்றி போய்விடக்கூடாது என்று நினைச்சுகிறார், பாரப்படுகிறார். தலைமைத்துவம் மோசேக்கு கீழ்ப்படிந்து வந்தது போல இவர்கள் யோசுவாக்கு கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ என்று பயந்து அவர் என்ன செய்கிறார்? உபாகமத்தை என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறார். நீ கருத்தாய் கற்றுக்கொடு என்று என்ன செய்கிறார்? எழுதுகிறார். இப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், நாம் கீழ்ப்படி பெற்றோர்கள் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கருத்தாய் இப்படி உட்கார்ந்து நான் போதித்தேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய குடும்ப ஜெபம் நடக்கும்போது நான் தேவனுடைய வார்த்தைகளை நினைச்சது உண்டு, பகிர்ந்து கொள்வது உண்டு. ஆனால் நான் வருத்தப்படுவது, இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்விட்டார்கள்? என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்கள் திருமணம் ஆகி போய்விட்டார்கள். ஆனால் பிள்ளைகளோடு இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் கருத்தாய் இந்த வார்த்தைகளுக்கு கை கொள்வார்கள் என்றால் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைத்து அவர் எதை போதிக்க வேண்டும்? இதை போதிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் போதிக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம செய்யவில்லை என்று தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், நாம் செய்திருக்கிறோமா? இல்லை. நமக்கு பல வேலைகள் இருக்கிறது. அடுத்த வீட்டுக்காரங்களை பத்தி பேசணும், சபையில எத்தனையோ காரியங்கள் பேச வேண்டியிருக்கு, அதை இது அதெல்லாம் பத்தி பேசணும். எப்படி எனக்கு பிள்ளைகளை பற்றி
இப்படியெல்லாம் வார்த்தைகளை வருத்தி பேசணுங்கிறது எனக்கு இல்லையே. அவ்வளவு நிறைய இருக்கிறது. மாமியாரை பத்தி பேசணும், அடுத்த இந்த புரணி பேசுகிறதா, எவ்வளவு நிறைய பேச வேண்டி இருக்கிறது. எனக்கு எப்படி இவைகள் எல்லாம் நேரம் இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள் சோதனையை நிச்சய முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் கருத்தாய் போதித்திருந்தால், நான் ஏன் போதிக்கவில்லை? நானே படிக்கவில்லை. அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறதே இல்லை. அவர் எப்படி போதிப்பார்கள்? தேவனுடைய வருந்தம் மிகவும் வருந்தத்தக்கது. இந்த CFC சபைக்கு போதித்திருக்கிறதை காட்டிலும் நான் பக்கத்தில் உள்ள பெந்தேகோஸ்தே சபைக்கு போதித்திருந்தால் ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பிப்பார்கள் என்று ஆண்டவர் ஒரு நாள் நினைச்சக்கூடாது, நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாரமும் அநேக ஆண்டுகளாக கேட்ட பின்பும் தேவனுடைய வார்த்தைகளை மதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தேவனுடைய பிள்ளைகளை வாழவே முடியாது. நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறார்களா? அவர்கள் வாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தாய் வாசிக்கிறதை பார்க்கவில்லை, அவர்கள் தகப்பன் வாசிக்கிறதை அவர்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு நான் கேட்கிறேன், உங்கள் முன்னாடி கேட்கிறேன், இல்லை எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஏதாவது ஒரு அதிகாரம் வாசிட்டு வந்தாலும் கேட்போமா? இல்ல ஒரு 20 பேர் இருக்காங்க, இங்க ஒரு 20 பேர். எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு? கையை ஒருத்துங்க. என்ன அதிகாரம் வாசித்த? 2-3 பேர். இங்க எத்தனை பேர்? இன்னும் நிறைய பிள்ளைகள் அங்க இருக்கிறார்கள். நான் நம்முடைய யதார்த்தத்தை காட்டுவதற்காகவே நான் விரும்புகிறேன். நம்முடைய யதார்த்த நிலை. இவர்கள் படிக்காததற்கு காரணம் அவர்கள் அல்ல. அவருடைய பெற்றோர்கள் படிக்கிறதை பார்க்கவில்லை, அவர்கள் பெற்றோர் ஜெபிக்கிறதை அவர்கள் பார்த்ததில்லை. அதுதான் உண்மையான நிலை, அதுதான் யதார்த்த நிலை. அவருடைய தாயார் ஜெபிக்கிறதை அவர்கள் பார்க்கவில்லை, அவர்களும் மன்னிச்சதில்லை, ஜெபிக்கிறதில்லை. அவர் எங்கே இருந்து கற்றுக்கொள்வார்கள்? இப்படியெல்லாம் நடக்கும், அடுத்த ஜெனரேஷன் இப்படியெல்லாம் நடக்கும் என்று வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு தான் மோசே என்ன செய்கிறார்? உபாகமத்தை அவர் எழுதுகிறார். உபாகமம் முதல் 4 அதிகாரங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர் என்ன நடந்தது, ஒரு ரீசைக்கிள் தான் நடக்கும். ஏற்கனவே என்ன நடந்தது என்று நினைச்சுவார். அவர் முதல் 4 அதிகாரங்கள் அவர் எழுதுவார். உபாகமம் 1வது அதிகாரம் முதல் வசனங்களை நான் வாசிக்கிறேன். சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்திலே காதேஸ் பர்னேயாவில் இருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தொப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆனதோத்துக்கும் திராசுக்கும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தில் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வார்த்தைகள். இது ஏன் இந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்றாருன்னா, இன்னொரு 11 நாள் பிரயாணம் தான். எங்கே போய் விடுவார்கள் அவர்கள்? கானானுக்குள் போய் விடுவார்கள். இந்த 11 நாள் பிரயாணம் தான். கானானுக்குள்ள போகும் பொழுது கானானிலே அவ்வளவு சௌகரியமும் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆகவே ஜனங்களுக்கு நினைச்சார், அவர் பாரப்பட்டு எழுதுகிறார், இவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்கள் தேவனுடைய வழிகளை விட்டு பின்பற்றி விட்டு போய்விடக்கூடாது. ஆகவே நான் இவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி 3 அதிகாரங்கள் தேவன் அவர்களை 40 ஆண்டு காலம் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சுவார். அவர் எழுதி கொண்டே இருப்பார். அவர் எழுதுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணி 4வது அதிகாரத்துல பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது அவர் 4வது அதிகாரத்தை பாருங்கள். 4 அதிகாரங்கள் அவர் பழைய வரலாற்றை குறித்து அவர் எல்லாவற்றையும் சொல்கிறார். எப்படி எல்லாம் தேவன் நடத்தி வந்தார் என்று அவர் சொல்லிக் கொண்டு வரும்போது 4வது அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை தேவனுடைய கட்டளைகளை இணைச்சார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிரமாணங்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள் என்ன செய்கிறார் அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் 5ஆம் அதிகாரத்தில் தான் 10 கட்டளைகளை நாம் நினைச்சிரோம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்துல நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து இதை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஏதோ கருகலான ஒன்றை போதிக்கிறோம் நாங்கள் இல்லை. உபாகமும் புத்திரகம் நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. இன்றைய செய்திக்கு அப்புறம் உபாகம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. உபாகமத்தை ஏன் படிக்க வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன். இந்த முதல் 3 அதிகாரங்கள் மோசே அவர்களை நினைப்பூட்டுகிறார், அவர்கள் தேவன் நடத்தி வந்த பாதையை. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய கட்டளைகளை என்ன செய்கிறார் அவர் கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்களுக்குரிய சுத்திகரிப்பு
சட்டங்களை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நீங்க திடீரென்று உபாகமத்தை படித்தால் உங்களுக்கு போர் அடிக்கும், இல்லை என்றால் இதெல்லாம் எதற்கு என்று செய்வீங்க, விடுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள். முதல் 3 அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள் அவர் திரும்ப நினைப்பூட்டி அவர் இன்ட்ரோடக்ஷன் மெசேஜ் என்று சொல்லலாம். மோசேயுடைய இன்ட்ரோடக்ஷன் மெசேஜ். அந்த இன்ட்ரோடக்ஷன் மெசேஜுக்கு அப்புறம் அவர் 10 கட்டளைகளை, இல்லையென்றால் தேவனுடைய பிரமாணங்களை செய்கிறார், அவர் சொல்லுகிறார். அதற்கப்புறம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரத்துக்கும் சுத்திகரிப்பு வேண்டிய பிரமாணங்களை செய்கிறார், அவர் சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18வது வரைக்கும் சிவில் லாஸ், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் செரிமோனியல் லாஸ், சுத்திகரிப்பின் சட்டங்கள். அதுக்கப்புறம் சிவில் லாஸ். சிவில் லாஸ்னா நடவடிக்கைகள், அன்றாடம் உள்ள பொது சட்டங்கள், அதை குறித்து சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் கிரிமினல் லாஸ், குற்ற சட்ட திருத்தங்கள், அவைகளை குறித்து பேசுகிறார். அதுக்கப்புறம் 21ஆவது அதிகாரத்திலிருந்து 26வது அதிகாரம் வரைக்கும் சோசியல் லாஸ், சமுதாய பிரச்சனைகள், இவர் என்ன நினைச்சுக்கிறார், அவர் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் 30ஆவது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து அவளை பிரமாணம் எடுக்க வைக்கிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலக மாட்டோம் என்று ஜனங்கள் எல்லாருக்கும் போதித்து பிரமாணம் எடுத்து வைக்கிறார். 31வது இடத்துல 34வது அவருடைய மரணம் சம்பவிக்கிறது. இதுதான் என்னது, உபாகமம். இப்போ இந்த பின்னணியில உபாகமத்தை நான் படிப்போம் என்றால், ஆண்டவர் ஒரு சமுதாயத்தை, இல்லையென்றா ஒரு சபையை, ஒரு குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு மேலிருந்து பார்த்து அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகளை எல்லாம் நினைச்சார், அவர் செய்கிறார். சபையிலேயும் இவைகள் எல்லாம் நினைச்ச வேண்டும், நிறைவேற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலேயும் இவைகள் எல்லாம் நினைச்ச வேண்டும், நிறைவேற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டு எடுக்க வேண்டிய பாடங்கள் இவைகள். முதல்ல என்ன சொல்லணும், நான் எப்படி மனம் திரும்பினேன், நான் எப்படி இருந்தேன், தேவன் என்னை எப்படி ரட்சித்தார். உங்க அப்பா இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்கன்னா திடீர்னு ஆண்டவர் கொண்டு வரல. ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் என்ன செய்து வந்தார், என்னை நடத்தி வந்தார். நான் ஆண்டவருக்கு பயந்து, உன்னுடைய பெற்றோர் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க போய் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள், சபையில் இருக்கிறார்கள். இல்லை என்றால் உன்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, உன்னுடைய அத்தை, மாமா, இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் நினைச்சு பார். நம்முடைய உறவினர்கள் இப்பொழுது ஒருவேளை புரஜாதி மார்க்கத்தாராக இருந்தார்கள் என்றால் அவர்களை சுட்டி காட்டி நியமனிச்சலாம், சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை பார். அவர் எங்கோ ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது, அவருடைய குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மத்தியில இன்றைக்கு நீ ஒரு ஏதேனும் தோட்டத்தில் இருக்கிற என்றால் அதுக்கு காரணம் யாரு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடந்து வந்து நான் எங்களை தேவன் நடத்தி வந்த பாதையை நீ பார் என்று நினைச்ச வேண்டும், சொல்ல வேண்டும். யாருக்கு? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். தேவன் என்னுடைய வாழை பிராயத்தில் எப்படி நடத்தினார், என்னுடைய குடும்பத்தில் எப்படி நடத்தினார், என்னுடைய திருமண வாழ்க்கையில, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் தேவன் நடத்தி வந்த பாதையை நினைச்ச வேண்டும். அவளுக்கு நினைப்பு விட்ட வேண்டும். ஏன்? அவர்கள் ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கைக்கு போகும்பொழுது யாரை மறந்து விடக்கூடாது, தேவனை மறந்து விடக்கூடாது. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே அடிபட்டு மிதிப்பட்டு நினைச்சார்கள், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் எல்லா கஷ்டங்களும் அனுமதித்து வந்தார்கள். ஆனால் சுதந்திரிக்க போகிற கானானுக்குள்ள பிரவேசிக்க வந்த இளைய ஜனங்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் வனாந்தரத்திலே கஷ்டப்படவில்லை, அவர்கள் எகிப்திலே கஷ்டப்படவில்லை, தேவன் நடத்தி வந்த மகத்துவங்களை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் எங்கே பிரவேசிக்க போகிறார்கள்? நல்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலைக்கு போக போகிறார்கள், இல்லை என்றால் கை நிறைய 10,000 சம்பாதிக்க போகிறார்கள். அவர்கள் தன்னுடைய வருமானத்தை பார்க்கும் பொழுது தேவனை நினைவிடக்கூடாது, அவர்கள் மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஈச்சித்து அவர்கள் போய்விடக்கூடாது. சாத்தான் அவர்களை உப்பரிகையில கொண்டு போய் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லும் போது அவர்கள் என்ன செய்யக்கூடாது, மயங்கி விடக்கூடாது. அதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருந்திருப்போம் என்றால் தேவன் நடத்தி வந்த பாதைகளை பா என்று என்ன செய்ய வேண்டும்,
சொல்ல வேண்டும். பின்பு தேவனுடைய பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 10 கட்டளைகளையும் அவர் 5 அதிகாரங்கள் அவர் தேவனுடைய பிரமாணங்களை நினைச்சுகிறார், அவர் எழுதுகிறார். அதுக்கப்புறம் எவ்வளவு சுத்தமான அசுசிப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று செரிமோனியல் லாஸ், சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் நினைச்சார், எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு அவைகள் நமக்கு நிச்சயாது, அவைகள் பொருந்தாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே அவைகளை பேதுரு அவைகளை பார்க்கிறான். இந்த காடை கௌதாரி அத்தனையும் நீ அடித்து புசி என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த அசுசியானவெல்லாம் நான் புசித்ததே கிடையாது என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அசுசி பண்ணினது நீ நிச்சயாதே, தேவன் சுத்தம் பண்ணினது நீ அசுத்தமா எண்ணாதே என்று நினைச்சுகிறார் சொல்லுகிறார். மாம்சீகமான பிரமாணங்கள் எல்லாம் சிலுவையிலே என்ன செய்யப்பட்டது? அதை கிழிக்கப்பட்டது. எந்த பிரமாணங்கள்? இந்த செரிமோனியல் சுத்திகரிக்குங்கிற பிரமாணங்கள். ஆனால் அவைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தினாலே நீ செய்யாதே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுச்சி நீ உன்னை சுத்திகரித்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்பட்டது, நீ அந்த 2 குழம்பு உள்ளதை எடுக்காத, 4 குழம்பு உள்ளதை எடுக்காத, நீ அதை பன்றி இறைச்சியை சாப்பிடாத, நீ அதை சாப்பிடாத, இவைகளெல்லாம் உன்னை நிச்சயில், இவைகளெல்லாம் தீட்டுள்ளவைகள், இவைகள் எல்லாம் அசுச்சி உள்ளவைகள், ஆகவே நீ நிச்சயது அவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்ற பிரமாணங்கள் ஒரு 7-8 அதிகாரங்களுக்கு அது நிச்சயது இருக்கிறது. ஆனால் அவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற அநேக அசுத்தங்கள், பன்றியை போன்ற ஒரு வாழ்க்கை, கழுதையை போன்ற ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவைகளில் நானோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய குடும்பத்தினாரோ, சபையோ அவைகளினால் நினைச்சக்கூடாது, அசுசிப்படக்கூடாது என்பதைத்தான் நினைச்சிரோம். அதிலிருந்து நாம் படிக்கிறோம். மூன்றாவதாக பொது சிவில் லாஸ். சிவில் லாஸ், தேவன் இந்த பொதுவான இந்த உலகத்துல நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நினைச்சார். அவர் எழுதுகிறார், நான் என்னுடைய தெருவில் எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தாரத்தில் நான் எப்படி சாட்சியாக வாழ வேண்டும், இவைகள் எல்லாம் மோசே என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை பற்றி நம்முடைய தெருவில் போய் கேட்டா என்ன சாட்சி கிடைக்கும்? அதை பற்றி நாம் கவலைப்படுகிறோமா? என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி தெருவில், அவர் வாழ்கிற இடங்களில், அவருடைய வேலை ஸ்தலத்தில், சபையில அவளை குறித்து கேட்டாலே என்ன சாட்சியுடைய என்ன சாட்சி கிடைக்கும்? அதை குறித்து நாம் எப்படி கவலைப்படுகிறோம்? மோசே அதை குறித்து கவலைப்பட்டார். இந்த ஜனங்கள் இன்னும் யோசுவாவின் கீழ் அவர்கள் தேவனுடைய வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் கட்டுக்கொடுப்பாய் தேவனுடைய வார்த்தை பிரமாணங்களுக்கும் இவைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்பிடிந்து நடந்தால் ஒழிய அவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்காது என்றுதான் அவர் எழுதுகிறார். கிரிமினல் லாஸ் அடுத்தாப்புல நம்முடைய பிள்ளைகளை ஏன் கண்டிக்க வேண்டும்? இல்லை என்றால் ஏன் கிரிமினல்லா இருக்குது? நாம் ஏன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? பொதுவாக சிவில் லாஸ்ல சொல்லும் போது நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பெற்றோரை மதிக்க வேண்டும், இல்லை என்ற வருகிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ மரியாதை குறைவாய் பேசக்கூடாது, அவளை கனமாய் பேச வேண்டும், அவளை உபசரிக்க வேண்டும். இன்றெல்லாம் வேதத்துல எங்கே இருக்கிறது என்று என்ன தேட வேண்டிய அவசியமே இல்லை. இவைகள் எல்லாம் பிரமாணங்கள், இவைகளெல்லாம் தேவன் விரும்புகிற பிரமாணங்கள், பொது சட்ட பிரமாணங்கள். இவைகளெல்லாம் இருந்தால்தான் அந்த குடும்பமோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அவள் நிலைத்திருக்க முடியும் என்று மோசே இவளை குறித்து எழுதுகிறார். அநேக அதிகாரங்கள் எழுதுகிறார், அவள் எழுதுகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒன்றை திருடி கொண்டு வருகிறதா என்றால் அது என்ன சட்டத்தில் வரும்? கிரிமினல் லா. அவைகள் அப்படி செய்யக்கூடாது என்று யார் கற்றுக் கொடுப்பது? போலீஸ்காரன் கற்றுக் கொடுப்பாரானா? நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பெற்றோராய நாம் நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் அருமையான தெய்வ பக்தியுள்ள ஜனங்களாக நினைச்சுவார்கள், அவர்கள் வளருவார்கள், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வார்கள். நாளைக்கு நீ இங்க இருந்து 10th 11th 12th முடிச்சு விட்டு நீ காலேஜுக்கு போகும்பொழுது உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்து இருக்கிறது? காத்து இருக்கிறது. அதை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நீ கருத்தாய் வாசி, கருத்தாய் அறிந்து கொள். தேவன் எல்லாவற்றிலையும் ஜெயித்தார் என்று யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்? யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பெற்றோராகிய நாம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அது எல்லாவற்றையும் சண்டே ஸ்கூல் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி நினைச்சோம்னா நம்ம எல்லாரும் என்ன டியூஷனுக்கு ஃபீஸா கொடுத்துருக்கோம்?
சாதாரணமாய் ஒரு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறது கூட என்ன கொடுக்குறோம்? ஃபீஸ் கொடுத்தாதான் எடுக்கிறாங்க. ஆனால் உங்களிடத்தில் எதையுமே பெறாமல் சண்டே ஸ்கூல் வாத்தியாரும் என்ன செய்ய கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதனால எல்லாமே அந்த பிள்ளைக்கு தெரியலன்னா சண்டே ஸ்கூல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட முடியுமா? ஆண்டவர் சண்டே ஸ்கூல் வாத்தியார்கிட்ட கேட்க மாட்டார். யார்கிட்ட கேட்டிருக்காரு? பெற்றோர் இடத்துல தான் கொடுப்பாரு. சண்டே ஸ்கூல் வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் போனஸ். பிரமாணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய குற்றவியல் கட்டளைகளை பிறரை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவில்லை. சோசியல் லாஸ், பொது ஜனகத்தில் பொது சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பது யார்? குடும்பத்தில் பெற்றோராகி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சபையிலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சபையில் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். சபையிலே நாம் கற்றுக் கொடுக்கிறோம். எதற்காக? தேவனுடைய பிரமாணத்தின்படி அவன் வாழ வேண்டும் என்பதற்காக. நம்முடைய சபை அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை குறித்து அக்கறையற்றவர்களாக இருப்போம் என்றால் நாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்பதற்கு விருப்பமா இல்லை என்று தான் நினைச்ச வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தன்னுடைய சோதனையிலே அத்தனையும் மேற்கோள் காட்டிட்டதெல்லாம் அவர் உபாகமத்திலிருந்து என்ன செய்கிறார்? அவர் மேட்டு 3 சோதனைகளையும் அவர் ஜெயிப்பதற்கு மேற்கோள் காட்டுகிறது உபாகமம். ஒரு இடத்துல ஓடி வருகிறான், ஆண்டவரே பிரமாணங்கள்ல எது சிறந்த கற்பனை? கற்பனைகளில் சிறந்த கற்பனை எது? அவர் என்ன சொல்கிறார்? 10 கற்பனையும் படிக்கலன்னா அந்த 2 கற்பனையும் சொல்ல முடியுமா? அவர் 10 கற்பனையும் தியானிச்சிருப்பார். ஏன் கொடுக்கப்பட்டது? அவங்க அம்மா உட்கார்ந்து அவருக்கு போதித்திருப்பார்கள். அவர் மோசேயுடைய ஆகமத்தை எடுத்து ஆலயத்தில் வாங்கி வாசித்திருப்பார், கருத்தாய் வாசித்திருப்பார். அது என்ன சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது, அதனுடைய பிரமாணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்திருப்பார். ஆகவே தான் அதை நிச்சயித்து விட்டார். ரத்தின சுருக்கமாக என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது 36வது 37வது வசனங்களை வாசிக்கிறேன். போதுகிறே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த முதல் கற்பனை ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டார். ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க நான் நினைச்சவில்லை, வரவில்லை, அதை நிறைவேற்றவே நான் நினைச்சேன் வந்தேன்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லல. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை காட்டிலும் மேன்மையானது தான் நினைக்கிறார் அவர் காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் மேன்மையுள்ளதாக இருக்க வேண்டும். வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி என்னவாக இருக்க வேண்டும்? அதிகமாய்த்தான் இருக்க வேண்டும். இப்போ முதல் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் நிச்சயமாக அன்பு கூறுவாயாக. இதான் முதல் கற்பனை. இந்த வசனத்திலேயே ஸ்ட்ரக் ஆயிருது. நான் அந்த வசனத்தை வாஸ்தவம்னு சொன்னேன். முதல் வசனமே ஆண்டவரை நான் பின்பற்றதே, நான் அன்பு கூறுவதே என்ன பண்ணலாம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் மனுஷ வேண்டும். நான் இங்கேயோ உதைக்குது. நான் பின்பற்றுகிறத நான் அறகுறையாய் நான் பின்பற்றுகிறவன்னா முதல் வசனத்துக்கே நான் நினைச்சவில்லை, நான் கீழ்ப்படியவில்லை. தேவனை பின்பற்றுகிறது, தேவனுடைய சபைக்கு வருகிறது, ஆராதனைக்கு வருவது எல்லாமே எதன் அடிப்படையில் என்றால், முழு மனதோடு முழு பலத்தோடு நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதன் அடிப்படையிலேயே உலகம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஏதோ நான் நரகத்துக்கு தப்ப வேண்டும், இல்லை என்றால் நான் இவைகளெல்லாம் பின்பற்றாவிட்டால் எனக்கு ஏதாவது வியாதி வந்து சேரும் என்றெல்லாம் இல்லை. நான் தேவனை பின்பற்றுவதை முழு மனதோடு முழு பலத்தோடு மனுஷ வேண்டும், நான் பின்பற்ற வேண்டும். முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றி வரும்படி தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். எலியா மேற்கோள் பெற்ற எலியா தீர்க்கதரிசி, அவன் ஜனங்களுக்கு அறைகோள் விடுத்ததெல்லாம், கர்த்தர் தெய்வமானால்
கர்த்தர் பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்றுங்கள். 2 நினைவுகளினாலே நீங்கள் குந்தி குந்தி என்ன செய்ய வேண்டாம், நடக்காதீர்கள் என்று எச்சரித்த எலியாவைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் மேற்கோள் காட்டினார். இங்கே மோசேயும் ஜனங்களுக்கு முன்பாக வைத்ததெல்லாம் உங்களுக்கு முன்பாக சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நினைச்சிறேன் வைக்கிறேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அதன்படி நிச்சயம் உங்களுக்கு, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள். ஆனால் நீங்கள் மரணத்தை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதை நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் பாகால்களை நாம் பின்பற்றுவோமானால் நமக்கு என்ன இருக்குது, முதல்ல சாபம், அதன் பின்பு வியாதி, அதன் பின்பு பாவர்ட்டி. என்னுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் தொடர்ந்துருச்சியாய் நம்ம பின்பற்றி கொண்டே நிச்சயம். அதற்காகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நினைக்கிறோம், எச்சரிக்கிறோம். மோசேயும் எலியாவும் அவர்கள் தீர்க்கமாய் ஜனங்களுக்கு முன்பாக வைத்தார்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால் தெய்வப்பற்று. தேவன் இயேசு இவைகளெல்லாம் பார்த்தவர், அவர் தேவனை பின்பற்றினார், முழு மனதோடு அவரை நிச்சயம் பின்பற்றினார். ஆகவே அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைச்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் உபகாமத்தை எடுத்து இப்பொழுது நிச்சயங்கள் அது படிங்கள். இதன் அடிப்படையில் இந்த பின்னணியிலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை இணைக்கிறார் வைக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லை, ஆனால் இவைகளே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், தொடர்ச்சியாய் வரும் ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவோமானால், தேவனுக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து நினைச்சுவார். வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று நினைச்சுதான் அவர் பிராமிஸ் பண்ணுகிறார். தேவன் சில வேளைகளில் நமக்கு ஒரு வியாதியை கொடுத்திருக்கலாம், நம்மை சரி பண்ணுவதற்காக, நமக்கு தேவை என்று வைத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே வியாதியிலேயும் வறுமையிலேயும் சாபத்திலேயும் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமே அல்ல. அதை நாம் உபகாமத்திலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரே, என்னை இனி வியாதியில வைத்திருந்தாலும் எதிலே வைத்திருக்க வேண்டும், உங்களுடைய சமூகத்திலே நான் ஆனந்தமா இருக்க வேண்டும், நான் வறுமையில் இருந்தாலும் நான் நிறைவாய் இருக்கிறவனாக நான் நினைச்ச வேண்டும், நான் அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் தேவன் நமக்கு உபகாமத்திலே கற்றுக் கொடுக்கிறார் என்று நான் சுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் மதித்து தேவன் கனப்படுத்தி வாழ வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் வீட்டில் போய் நீங்கள் உபகாமத்தை நிச்சயங்கள் இதனுடைய பின்னணியில வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.